ஹாய் ஒருவன் தமிழ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு சொல்லிவிட்டு கீழே வந்து ஒரு லைக்கு போட்டு அள்ளுங்க. வந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம், சொல்லுங்கள். ஸோ பார்த்தேன், கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் பார்த்துடலாம் டக்குன்னு. தண்டி அலங்காரம் ஃபஸ்ட் ஆன்சரு எழுதிப்பீங்க. புக்கின் வந்து அதிகமாக கேட்டுட்டாங்க, இலக்கணம் தீர்ச்சிக்கொள்ளும் அதிகமாக கேட்டுட்டாங்க. பட் புக் பேக் கம்மி தான். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் த ஃபாலோயிங்கில். அடுத்தது இதில் பிழையான தொடரை கண்டறிக ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப மாதவன். அடுத்தது 5வது வந்து சிலப்பதிகாரம். 6வது வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் சரிங்களா. 7வது வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன். இதெல்லாம் ஈஸி தான், நம்ம கொடுத்த பிடிஎஃப்லேருந்தே வந்திருக்குது. அடுத்தது திருக்குறள் குடும்பம் என்னும் சொல்லாது, ஓகேவா. 9வது வந்து புக் பேக்கு லாஸ்ட்டு ஆப்ஷன், ஓகேவா. அடுத்த 10வது வந்து 2வது ஆப்ஷன் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ 11வது வந்து பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சி. திரும்பவும் 12வது வந்து புதுமை பித்தன். அதுக்கப்புறம் வந்து 13வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசல். அதுக்கப்புறம் 14வது வந்து பார்த்திங்கன்னா சரி இது மட்டும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வினையச்சம் நினைக்கிறேன். ஸோ பார்த்து சொல்லுங்கள். சாரி உருவகம்னு நினைக்கிறேன், பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா. சரி ரைட். கண்டிப்பாக வந்து எல்லாமே ஈஸியாக மறக்கக்கூடியது. இது நம்ம வந்து இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் தான், இதுவும் சொன்ன கொஸ்டின்ஸ் தான். மருத்துவம் இதுவும் ஈஸி தான். சிற்பி கவிஞர் இது வந்து ரிப்பீட்டடு. அதுக்கப்புறம் நேற்று நான் போட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்தது இது ஒன்று. ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ 2 மார்க் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஓமை தொடர் சொற்றொடராக அமைத்து எழுதுக புக் பேக்கு. மொழியின் பாருங்கள் இலக்கணம் தீர்ச்சிக்கொள் வந்துருச்சு. மயங்கொழி சொற்கள் எழுதுறது தான். இந்த தடவை ஆப்ஷனோட கேட்டிருக்கான். அடுத்தது இது எழுதுறது தான். வள்ளிமையிட்டு எழுது நீக்கியும் எழுதலாம். மரபு பிள்ளையும் எழுதலாம். பேச்சு வழக்கு எழுதலாம். புணர்ச்சி விதி நம்ம சொன்னது தான் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. அடுத்து செம்பருதி மலைமேட்டில் ஒருமுகலணி வெறுமுகலணி ரெண்டுமே நம்ம சொன்னது. மீதியும் ஈஸி தான். இது ரெண்டுமே சப்ப கொஸ்டின். மணந்தங்கம் ஆசிரியரான திரைப்பட காட்சி வேளாண் பார்த்துங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. ஸோ சொற்பொருள் பின்வரும் நிலை அணி நம்ம சொன்ன அணி வரலான்னு நினைக்காதீங்க. இது நம்ம சொன்ன கொஸ்டின். இது என்ன அணினா நிரல் நிறை அணி. ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த அணியும் சொல்லியிருந்தோம். இதில் வந்து திருக்குறளை வந்து அந்த ஃபஸ்ட்டு சிறுவினா, ஓகேவா. வாகைத்திணை பொருள்மொழி காஞ்சித்துறை சரி 2ல் ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க, அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். நயம்பாடுதல் எழுதியிருப்பீங்க. அடுத்தது பழமொழி கேட்டிருக்கான். ஸோ பாருங்கள் மாற்று சான்றிதழ் கேட்டிருக்கா விண்ணப்ப பழுதும். சரி பரவாயில்ல, ஆப்ஷன் விட்டுறலாம். அடுத்த நெடுநல் மாலை நம்ம சொல்லலை, பட் அறிவுடைமை சொல்லிவிட்டு தப்பிச்சிட்டோம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியின் கடிதம் உரிமை தாகம் ரெண்டுமே நம்ம சொன்னோம். அப்புறம் தெய்வமணி மாலை கேட்டான், அதை தான் சொன்னேன். இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போகாத மனநலத்தில் என்ன வேணாலும் கேட்பான். ஸோ அடுத்த குறள் மகற்கு அப்படிங்கிறது கொன்ற மகற்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னதிலே. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான், கன்ஃபார்மாக சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக 95+ உங்களால் எடுக்க முடியும். எழுத்து பிள்ளை இருந்தால் 90+ மேலே எடுக்க முடியும் நான் நம்புகிறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. சப்போர்ட் கொடுங்க. இங்கிலீஷ்க்கு வந்து வீடியோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.